ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். வெல்கம் டு RCA விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆட்டு ரத்தத்தை ஒரு சட்டியில் போட்டுக்கோங்க. அதை நம்ம கையில் நல்லா பிசைஞ்சுக்கிறணும். கையில் தான் நம்ம பிசையணும், கரண்டி போட்டு பிசையக்கூடாது. கையிலையே நம்ம அந்த இதை ஃபுல்லாக அந்த கட்டி கட்டியாக இருக்காமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த பொரியல் செய்யும் போது நல்லாயிருக்கும். இப்போது சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பட்டை மிளகா, கறிவேப்பிலை போடணும் தாளிக்கிறதுக்கு. இப்போ ஒரு சட்டியை நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்க போகிறோம். பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆட்டு ரத்த பொரியல் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வைட்டமின், புரோட்டீன் போன்ற எல்லா உடலுக்கு தேவையான சத்துக்களும் இதில் இருக்குது. இப்போ பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் உளுந்து போட்டுக்கிறணும் தாளிக்கிறதுக்கு. உளுந்து நிறையாவே போட்டுக்கலாம். உளுந்து நிறையா போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கோங்க. உளுந்தும் ஜீரகமும் நிறையா இதில் போடணும். இப்போது பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டு நல்லா வெடிக்க விடுங்க. இப்போ பச்சை மிளகா நல்லா வெடித்து வரணும். அந்த வெள்ளை கலரில் பச்சை மிளகா வரணும். அப்போ தான் உரப்பு கொஞ்சம் இருக்காது. இப்போது பட்டை மிளகாவையும் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும். கறிவேப்பிலையும் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயமும் நிறையா நம்ம போடணும். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிறணும். இதை நல்லா கிண்டி விடுங்க. இப்போது இதுக்கு நம்ம கொழுப்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கொழுப்பை நம்ம கழுவி எடுத்து இப்போ இதோடு சேர்ந்து நம்ம வதக்கி விட்டுக்கிறணும். அப்போ தான் நல்லா இது வேகும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா அந்த கொழுப்பையும் கிண்டி விட்டுக்கோங்க. கொழுப்பு அதிலே கொடுப்பாங்க, அதை எடுத்து கழுவி தனியாக வச்சுக்கிறணும். அப்புறம் இதை நல்லா கிண்டி விட்டுக்கிறணும். இப்போ பாருங்கள், இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கோம். நம்ம நல்லா கிண்டிக்கிறணும். இதை நல்லா வேகிற வரையும் அதை கிண்டிக்கோங்க. இந்த ரத்த பொரியலில் வைட்டமின், புரோட்டீன் போன்ற உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குது. இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரும். இது ரொம்ப நல்லது நம்மளுக்கு. இப்போ வதங்கிருச்சு. இதோட நம்ம கரைச்சி வச்சுருந்த ரத்தத்தையும் சேர்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ அதை நல்லா நம்ம கிண்டி விடணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும் ரத்த பொரியலுக்கு, இல்லைன்னா ரொம்ப கட்டி கட்டியாக வரும். நல்லா கிண்டிக்கோங்க. ரத்த பொரியல் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட நம்ம உடம்புக்கு. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம அடிக்கடி இதை கிண்டி விடணும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரத்த பொரியலை இந்த ரத்தத்தை நல்லா கிண்டிக்கிறணும். கிண்டிகிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அந்த இது வரும் சேர்ந்து. நல்லா கிண்டிக்கோங்க. கீழே வரையும் நல்லா கிண்டிக்கிறணும். அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கிண்டிக்கிறணும். ஆட்டு ரத்தத்தில் சோடியம், கால்சியம், இரும்பு சத்து, பாஸ்பரஸ் போன்ற எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது. இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் லட்சக்கட்டை கீரைன்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து போடுவாங்க. அது சாப்பிட்டா அதையும் சேர்த்து போட்டு நம்ம இந்த ரத்த பொரியல் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்மளோட கால் வலி, கை வலி, நம்மளோட அந்த எலும்பு பிரச்சனை, இது எல்லாமே நம்மளுக்கு சரியாகும். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம். அந்த ரத்த பொரியல் ரெடி ஆகுது. நம்ம ரத்த பொரியலுக்கு உப்பு போடவே வேணாம். அதுலேயே அந்த ரத்தத்துலேயே நம்மளுக்கு அந்த உப்பு தன்மை இருக்கும். அதனால் நம்ம உப்பு போட தேவையில்லை. நம்ம தேவைன்னா கொஞ்சம் நம்ம அதில் பார்த்துக்கலாம், உப்பு பார்த்துக்கலாம். உப்பு இல்லைன்னா நம்ம போட்டுக்கலாம். ஆனால் ரத்தத்துலேயே நம்மளுக்கு உப்பு இருக்கும். இப்போ பாருங்கள், சரியாக நல்லா வந்துருச்சு. இப்போது ரத்த பொரியலுக்கு நம்ம போடுறதுக்கு தேங்காய் அரைக்கணும். இதில் கொஞ்சம் ஜீனி போட்டுக்கோங்க. ஜீனி போட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜீனி போட்டால் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதனால் எப்போயுமே ஜீனி போட்டுக்கோங்க கொஞ்சம். இப்போ பாருங்கள், ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம தேங்காய் பூவும் சேர்த்து போடணும். போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டா ஒரு சுவையான ரத்த பொரியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா RCA விலாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.